So hey guys, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்நாக் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாத்த விட இது ரொம்ப சிம்பிள். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமா, ரொம்ப சிம்பிளான ஸ்நாக் தான். எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணலாம். அத இவன் செஞ்சு முடிச்ச உடனே நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்ன பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை சொல்றேன். ஸ்பைசஸ்லாம் அப்புறம் ஆட் பண்ணும்போது சொல்றேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுனா கீழே இது வந்து 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 2 கேரட். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 2 கேரட் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய கேரட்டாக இருந்தால் ஒன்று கூட போதும். இந்த பொட்டேட்டோவோட அந்த ஃப்ளேவர் தான் உங்கள் அந்த டிஷ்ஷில் ரொம்ப தெரியணும். ஸோ பொட்டேட்டோ முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் ரொம்ப ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது வந்து ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் பொட்டேட்டோ. ஓகே, இப்போ நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியாச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணிடலாம். இந்த மேஷ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க பொட்டேட்டோவை. கொஞ்சம் கூட ஹார்டாக இருக்கக்கூடாது, பயங்கர சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட். இந்த கேரட்டில் இருக்க ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி இந்த சைட் கார்னர்ஸ் ரெண்டுத்தையும் வெட்டியாச்சு. இப்போ இதை நல்லா ஃபைனாக இதில் துருவிக்கலாம். ஓகே, நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோ இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டோம். இதை போட்டுக்கலாம். அதில் போட்டாச்சு. அடுத்து இது கூட வந்து ரெட் சில்லி பவுடர், காரத்துக்கு சும்மா கொஞ்சம் போடலாம். போதும், இது காரம் அதிகமாக இருக்கும். அப்புறமா வந்து பிளாக் பெப்பரும் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அப்புறமா கரம் மசாலாவும் கொஞ்சம் போடுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போதும். போதும். அப்புறமா இது பாப்ரிகா பவுடர். இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நல்ல கலரும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். இது சும்மா ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போடுறேன். இது கரெக்டாக இருக்கும். அப்புறமா கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் ஊற்றி இன்னும் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இது ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம. அடுத்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மல் கவரை நல்லா க்ளீனாக கழுவிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் பண்ணுறங்க. நீங்கள் கையிலே கூட எடுத்து போடலாம். பட் கரெக்டாக அந்த ஷேப் வேணும்னா இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் பண்ணுறங்க. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃப் போட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். போடுறதுக்கு முன்னாடி இந்த முனையை கொஞ்சம் இப்படி பிடிச்சிட்டு போடுங்க. நல்லா உள்ளே போடுவோம். ஊற்றிக்கிற போடும். நல்லா போயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க கீழே வரைக்கும். அப்புறமா இந்த கார்னரை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை இந்த மாதிரி தேவையான அளவு நீங்கள் எடுத்து ஹை ஃப்ளேம்லேயே போடுங்க. லோ ஃப்ளேமில் போட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் உறிஞ்சிரும்.
ஓகே, இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கறிக்கிட்டாலும் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். எடுத்துருவோம். இதை நல்லா எண்ணெயெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டி இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ அவன் செஞ்சுட்டான். இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த நல்லா நல்லா இதுவாகிருக்கு, வெந்திருக்கு. இந்த சாஸில் கொஞ்சம் மைனீஸில் கொஞ்சம் சாஸில் வந்து மைனீஸில் கொஞ்சம் அடி பண்ணி இது எப்படி இருக்குன்னா, இந்த இது பப்ஸ்குள்ள உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் அப்படி இருக்கும். அப்படியே அதே மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மைனீஸ் அண்டு சாஸோட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு மைனீஸ் வந்து கடையில் கிடைக்கலன்னா நீங்களே வீட்டில் செய்யுங்க. இது கூட நாங்கள் செஞ்சு நாங்கள் சேனலில் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் லிங்க் தரோம் டிஸ்கிரிப்ஷனில். எக் வச்சோம், எக் இல்லாமலையும். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் அதை ட்ரை பண்ணி ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.